நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரம் துவக்கம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 22ஆம் தேதி வரையும், 21 நைட்டு வரையும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு 3 நாளைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் இயக்கிடலாம், அப்படியே ஜெயிச்சிடலாம். ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், ஒரு உறவு, பாசம், அக்கறை, அத்தனை விதமான விஷயங்களும், இங்கிட்டு பொருளாதாரமும் சரி, அங்கிட்டு மகிழ்ச்சியும் சரி, அப்படியே சமபங்காக கிடைக்கும். கரெக்டாக கிடைக்குதுப்பா, தடுமாற்றம் இல்லாமல் கிடைக்குது, ஒரு பதட்டம் இல்லாமல் கிடைக்குது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. அப்படியே ஒரு எங்கே போனாலும், எந்த இடத்துல போனாலும் உங்களை கூட்டு வச்சு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். உங்கள் மேலே அதிகமான அக்கறை எடுத்துகிட்டு, நீங்கள் இல்லாமல் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், இந்த சபையில் நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு. உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் உருவாகும். நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. இந்த வாரம் துவக்கத்தில் நீங்கள் எடுக்கிற எத்தனை விதமான ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. அப்போ இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நைட்டு முதல் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 23ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும். யாருடைய பேச்சு முழுமையாக நம்பிடக்கூடாது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நேருக்கு நேராக வைரதை விட, நேருக்கு நேராக மோதி பார்ப்போன்னு சொல்கிறதை விட, சூழ்ச்சியினால் அழித்தவங்க தான் அதிகம், சூழ்ச்சியின் மூலமாக அழிந்தவர்கள் தான் இங்கே அதிகம். அப்போ சூழ்ச்சியை வச்சு உங்களை தட்ட பார்ப்பாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்கள் கூடயே பேசுவாங்க, உங்கள் கூடயே எல்லா இடத்துக்கும் வருவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணி வைப்பாங்க. அப்படியே உங்களுடைய எதிராளிகிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க, அல்லது ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் உங்களை சிக்க வச்சுருவாங்க. அப்போ இந்த 3 நாள் நீங்கள் எந்த விஷயம், எந்த செயல்பாடு, எந்த மிக முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக, அந்த விஷயங்களில் உள்ள மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அந்த சொல்கிற நபர் யார், அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய உண்மையான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெரியாமல் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. அப்படி செயல்படுத்தும் பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி வச்ச உழைப்பு, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக உங்களுக்கான வாங்கி வச்ச அங்கீகாரம், உங்களுடைய ஒவ்வொரு விதமான உறவுகள்லேருந்தும் தேவையில்லாத அழுத்தம் வரும், தேவையில்லாத ஒரு டாமினேஷன் வரும். நீங்கள் கவனமாக இருந்து சரியான முறையில் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் நம்முடைய தனுசு ராசிக்கு பிற்பகுதியில் சிறு சிறு தடுமாற்றம் இருந்தாலும் முற்பகுதியில் முன்னேற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு
என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால்லையோ, வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.